யுத்தகாண்டத்தினுடைய வாழ்த்து பாடலை எடுத்து பாருங்க. கடவுள் வாழ்த்துல ஒன்றே எண்ணின் ஒன்றே யாம், பல என்று உரைக்கின் பலவேயாம், அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆமே எண்ணின் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம். கடவுள் இல்லைன்னு சொல்றனா இல்லாமே போட்டுட்டா விடுறா. உளது என்று உரைக்கின் உளதேயாம். நன்று நமக்கு குடி வாழ்க்கை, நமக்கு இங்கு என்னோ பிழைப்ப மாட்டே, வேலையை பாருங்கடா என்பதை போல கடவுள் இருக்கிறான்னா இருக்கட்டும், இல்லைன்னா இல்லாம போட்டோம், ஒருத்தன்னா இருக்கட்டும், இப்படிதான் இருப்பான்னா இருக்கட்டும், அது ஒரு சிக்கல் அல்ல என்று சொல்லக்கூடிய துணிவு, ஆன்மீக துணிவு அவனுக்கு இருந்தது. ஆன்மீகம் இன்னைக்கு எப்படி நினைச்சு பார்த்தாலும் விவேகானந்தர் காவி துணின்றதுக்கு ஒரு விளக்கம் சொல்றார். நான் ஏன் காவி துணி போட்டிருக்கேன் என்றால், அவர் சொன்னார் காவி துணி தேவையில்லை, சாமியார்னா காவி துணி போடணுமா என்ன, அவசியம் இல்லை. ஆனால் விவேகானந்தர் சொன்னார் காரணம் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. யாராவது வந்து ஐயான்னு கேட்டால் கொடுக்கணும். நான் கஷ்டப்படுறேங்க உதவி பண்ண முடியுமான்னு கேட்டால் நான் உதவணும். அது மனித தன்மை, முடியாதுன்னு நான் சொல்லக்கூடாது. ஆனால் நான் சாமியார், நான் துறவி, என்கிட்ட ஒரு பைசா இல்லை. அப்போ யாரும் என்கிட்ட கேட்காம இருக்கணும், கொஞ்சம் கொடுங்கய்யான்னு கேட்காம இருக்கணும். அதுக்கு ஒரு வழி, நான் காவி உடை போட்டேன். காவி உடை போட்டால் என்ன அர்த்தம்னா, என்னிடம் ஒரு பைசா இல்லைன்னு பொருள். இது விவேகானந்தர். இன்னைக்கு காவி உடை போட்டால் தான் வசதியாக இருக்காங்களாம். ஆன்மீக உலகு என்பது எப்படி மாறிவிட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் அந்த மாதிரி மனித வளம் பற்றி நம்முடைய மகேஸ்வரி சர்க்குரு அவர்கள் ஆளுமை திறன், ஆளுமை திறனை பற்றி நீங்கள் கம்பனை படித்தால் அப்படி கற்றுக்கொள்ளலாம். எப்படி பேசணும், எப்படி பேசினா வெல்லலாம் செய்திகளை. இங்க பாருங்க, குணநலனும் பேச்சு திறனும் தான் வெற்றி அடைய வைக்கும்ன்றதுக்கு ஒரு வடநாட்டில் நடந்த ஒரு செய்தியை சொல்றேன். வடநாட்டில் ஒரு ஃபேக்ட்ரி, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரி, உணவு இந்த குளிர்பதனம் செய்யப்பட்டு டின்ல அடைச்சி விற்கிற வேலை செய்கிறவங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர்ஸ் இருக்கும். நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜை கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரிட்ஜு நம்முடைய இந்த அரங்கம் அளவுக்கு கூட பெருசாக இருக்கும். அந்த அளவுக்கு உள்ள ஏசி பவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க எல்லாம், மிகப்பெரிய ஃபேக்ட்ரியில். அதில் இருந்து இதில் இருக்கக்கூடிய ஏசிலாம் சரியாக மெயின்டைன் பண்ணுறதான்னு பார்க்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ரொம்ப சின்சியராக வேலை பார்ப்பான். ரொம்ப சின்சியராக வேலை பார்ப்பான்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவனுக்கு தான் சிக்கல்கள் வரும். நம்ம எங்கே வேலை செய்கிற இடத்துலையும் ஒன்று உண்டு, வேலை செய்கிறவனுக்கு கூட வேலையை கொடு, வேலை செய்யாதவனுக்கு சம்பளத்தை கொடு. இதுதான் நடைமுறை. நல்லா வேலை செய்கிறவன் எல்லா இடத்துலையும் ஒருத்தர் இருப்பான், எல்லா வேலையும் அவன் தலையில் தான் விடியும். ரொம்ப நல்லா வேலை செய்கிறவன் உள்ள இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னு உள்ள ஃப்ரீசருக்குள்ளே போனோடனே அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு போய் கதவை சாத்திட்டு உள்ளே வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். 5 மணி ஆச்சு. 5 மணி ஆன உடனே எல்லாரும் தான், நம்ம வந்து நேரத்துக்கு வேலைக்கு வரமோ இல்லையோ கிளம்பிடுறது நம்ம பழக்கம். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாரும் போயாச்சு. இவன் உள்ளே இருந்த வேலை முடிச்சுக்கிற நேரம் பார்த்தா ஒரு 6-6:30 மணி. பார்த்தா எல்லாம் இருட்டு, வெளியே போக முடியல. எங்கே சுவிட்ச் இருக்குது, எதுவுமே செல்ஃபோனை உட்பட வெளியே வச்சுட்டு வந்துட்டான். யாரை கான்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ராத்திரி முழுக்க இந்த ஃப்ரீசரில் உட்காந்துட்டா என்ன ஆகுறதுன்னு பயந்துட்டு இருக்க சமயத்தில் வாசலில் நிற்கிற செக்யூரிட்டி டார்ச் அடிச்சுக்கிட்டே சார் சார் சார்ன்னு தேடிட்டு வர. இவனுக்கு உயிர் வருது. நான் இங்கே தான் இருக்கேன்னு குரலை கொடுத்துட்டு அவன் வந்து கதவை திறந்து, சார் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம், எப்படி தெரியும் நான் உள்ளே இருக்கேன்னு? கரெக்டாக டார்ச் அடித்து தேடிட்டு வந்தேன். அவன் பதில் சொன்னான் பாருங்க, அதுதான் அழகு. ஐயா, நான் செக்யூரிட்டி வாசலில் நிற்கிறேன், யார் வந்தாலும் காலையில் யார் இருந்தால் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார். யாராக இருந்தாலும் சாயந்தரம் போகிறப்ப குட் ஈவினிங் சார், குட் ஈவினிங் சார். அவங்க ரியாக்ஷனை பற்றி நான் கவலைப்படக்கூடாது, ஏன்னா நான் செக்யூரிட்டி. தினமும் குட் மார்னிங் சொல்லும்போது ஒருத்தரை 100க்கு 50 பேர் திருப்பி சொல்ல மாட்டான். மீதி சில பேர் இப்படி தலையாட்டுவான், சில பேர் கையை மட்டும் தூக்குவான். நீங்கள் ஒருத்தர் தான் வெரி குட் மார்னிங் அப்படி சொல்லு. சாப்பிட்டியாப்பா கேட்டு போவீங்க. பையன்லாம் ஸ்கூல் போயிட்டானா ஏதோ கேட்டு போவீங்க. அதே மாதிரி சாயந்தரம் போகும்போது நான் குட் ஈவினிங், குட் ஈவினிங் ஒருத்தர் தான், பைடா கிளம்புறேன், நேரத்துக்கு சாப்பிட்டு காலைல வரேன், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவீங்க. இன்னைக்கு காலையில் நான் குட் மார்னிங்னு சொன்னப்ப வாப்பா சீக்கிரம் வந்துட்டு போல இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போன நீங்கள் சாயந்தரம் வெளியே போகலன்றது எனக்கு நல்லா தெரியும்.
ஏன்னா எனக்கு குட் ஈவினிங் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஆளும் பதில் சொல்லலை. உள்ள வந்த நீங்க வெளியே போலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு சார், அதனால நான் தேடிட்டு வந்தேன்னு சொன்னானா. ஒன்ன வச்சுக்கங்க, மனம் உண்மையான ஆளுமை தன்மையோடு இருந்தால் அது நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வழிமுறை என்பது உண்மை. கம்பன்ல நிறைய இடங்கள் இதற்கு காட்டுவான். நீங்க அனுமன் ஒருவரை உதாரணம் எடுத்துக்கலாம். எப்படி பேசுவது, எப்படி பழகுவது, எப்படி எந்த இடத்திலே முடிவு செய்வது. ஒரு செய்தியை சொல்லுகிறேன். தேடிட்டு வர்றான், பார்த்துட்டான் சீதையை. ராவணன் வந்து பேசிட்டு இருக்கான், மரத்து மேலே உட்கார்ந்துருக்கான். மரத்து மேலே உட்கார்ந்துருக்கிறவன் சீதையை பார்த்துட்டு இருக்கான். ராவணன் வந்து மிரட்டிட்டு போயிட்டான். இப்போ இவ தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். தற்கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணவ மாதவி கொடிகிட்ட போறா தற்கொலை செய்து கொள்றதுக்கு. இப்போ அனுமன் அவளை முதல்ல நிறுத்தணும். நிறுத்திட்டு அப்புறம் தான் தாங்க யாருன்னு சொல்ல முடியும். என்ன சொல்லி நிறுத்திங்க, ஐயோ எம்மா அண்ணா கத்துறது, ஐயோ இப்படி முடிவு எடுத்துட்டீங்களே தாயின்னா அவ இன்னும் பயந்துருவா. இல்லை ஏதாவது உங்களை காப்பாற்ற வந்திருக்கேன்னு குதிச்சா கூட அரக்கன் தான் வந்திருக்கான என்ன சொல்லுவீங்க இந்த இடத்துல? அனுமன் என்ன செஞ்சானா? ஒண்ணுமே செய்யல. ஒண்ணுமே செய்யலையானா ஆமா ஒண்ணுமே செய்யல. ராம் ராம்னு ராமநாமத்தை உச்சரிச்சான். இப்ப சாகரத்துக்கு போறவன் நிக்கிறா. இந்த இடத்துல ராமனுடைய பேரை சொல்றது யார்? நிறுத்திட்டானா பாருங்க. ஒரு ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் பாருங்க. பிரச்சனையான நேரங்களில் எப்படி செயல்படுறது. நிக்கிறா. நின்ன உடனே ராம் ராம்னு ராமன் பேரை சொல்லிக்கிட்டே மேல இருந்து ஒரு குரங்கு குதிக்குது. இவ பார்க்கறா. கம்பன் எழுதுறான், யார் இது? அரக்கன் தான் குரக்க வேஷம் போட்டு விட்டுருக்கானோ? அரக்கனே ஆகுக, அன்றி ஓர் அமரனே ஆகுக, குரக்கு எனத்து ஒருவன் தான் ஆகுக, எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தான் உயிர். யாராவனா இருந்துட்டு போடா, ராமன் பேர சொன்னான்டா அவன். அப்ப சரியான நேரத்தில் சரியாக செயல்படக்கூடிய ஆளுமைகளை கம்பன் காட்டுகிறார். அது எந்த உலகமாக இருந்தாலும் சரி, அறம் சார்ந்து நிற்றல் என்பது கம்பனுடைய உயர்வு. அறம் தளர்ந்து நாம் நிற்கிறோம். நம்முடைய அறம், நம்முடைய ஆக்கம், நேர்மை சிதிலமடைந்து போயிருக்கிறதோ என்கிற கவலை வருகிறது. நாட்டில் நடக்கிற நிலைமைகள்லாம் பார்க்குறப்ப பொதுவாகவே நாம் சரியில்லாமல் இருக்கிறோமோ, ஆங்காங்கே சில செயல்கள் நன்றாக நடைபெறும். அவங்க வந்து ஊக்கம் இழந்துடக்கூடாது. சில ஆசிரியர் பெருமக்களைப் போல, சில மாணவர்களைப் போல, சில இலக்கிய பேச்சாளர்களைப் போல, சில ஆளுமைகளைப் போல ஆங்காங்கே. ஆனால் பொதுவாக பொய்யும் போலித்தன்மையும் நம்முடைய அறம்தலை நிற்றலை சிதிலமடைய வைக்கின்றனவோ என்கிற கவலை இருக்கிறது என்பதை மட்டும் பதிவு செய்து, இவையற்றையெல்லாம் நீக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்குமே இருக்கிறது என்பதை முத்தாய்ப்பாக சொல்லி இந்த மன்றம் விடைகொள்கிறது. நன்றி, வணக்கம்.